ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் அமாவாசை. இந்த இரண்டு பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க வைக்கிறதால பித்ருக்கள் சாபம் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கோடி செல்வம் தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை நிலைவாசல்ல வைக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே சிறப்பு தான். அந்த அமாவாசை எந்தெந்த மாதங்கள்ல வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் வேறுபடும். மாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இது மாதிரி முக்கியமான மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசை தான் இந்த வைகாசி மாசத்துல வந்திருக்கக்கூடிய அமாவாசை. அதுவும் வைகாசி மாசத்தோட கடைசி நாள் 31ஆம் தேதி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆனி 1 பிறந்துரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளபிறை நாட்கள், அதே மாதிரி அடுத்த தமிழ் மாதத்துக்கான துவக்கம், இது எல்லாமே சேரக்கூடிய நேரம்தான் இந்த ஒரு ஜூன் 14ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய அமாவாசை. இந்த ஒரு அமாவாசையில அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசைய சூரிய பகவானுக்கு உகந்த கிழமையில வந்திருக்கிறதால அதை பானு அமாவாசை அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. பானுனா சூரியன், பகலவன் அப்படின்னு அர்த்தம். இந்த அமாவாசைய 2 விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஒன்று, உங்களுடைய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்கிறதுக்காகவும் பித்ரு வழிபாடு பண்ணுறதுக்காகவும். இன்னொரு விஷயம், குலதெய்வ வழிபாடு. யார் ஒருத்தவங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் இந்த 2 விஷயங்களை தவறாமல் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. பித்ருக்களும் குலதெய்வமும் எந்த அளவுக்கு மனசு குளிர்ச்சியாக இருக்காங்களோ அந்த குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். அதுக்கு ஒரு அற்புதமான தினம்தான் இந்த ஒரு அமாவாசை. அப்படிப்பட்ட அமாவாசை தினத்தில் பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாடு, படையல் போடுறது, இதுக்கான வழிபாட்டுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. மாலை நேரத்தில் 6-7 மணிக்கு மேலே குலதெய்வ வழிபாட்டுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கலாம். ஜூன் 14ஆம் தேதி அமாவாசையாக இருந்தாலும் ஜூன் 14ஆம் தேதி காலையில் 11:52 தான் உங்களுக்கு அமாவாசை பிறக்குது. அது மறுநாள் ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9:27 வரைக்கும் இருக்கு. நீங்கள் அமாவாசைக்கான எந்த ஒரு வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் காலையில் 12 மணிக்கு மேலே தான் பண்ணணும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதால ஞாயிற்றுக்கிழமையில பகல் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. ராகு காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 4:30 6 வரைக்கும் இருக்கு. அந்த நேரத்தில் யாரும் பொதுவாக அமாவாசைக்கு பூஜை பண்ண மாட்டாங்க. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு இலை போட்டு படையல் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக மதியம் 1:30 மணிக்கு மேலே தான் இலை போட்டு படையல் போடணும். ஏன்னா 12லேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் சமையல் செய்கிறது, பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்கிறது, எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கலாம். 1:30க்கு அப்புறம் தாராளமாக படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். மாலை 6 மணி, அதாவது ராகு காலம் முடிஞ்சு குலதெய்வத்து ஃபோட்டோ முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, அப்படி ஃபோட்டோ இல்லைன்னா பூஜை அறையில் பொதுவாக ஒரு தீபத்தை ஏற்றி அது குலதெய்வமாக பாவித்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும். வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போடுறது, ஆரத்தி காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மாலை நேரத்தில் குலதெய்வத்தை நினச்சி பண்ணுங்க. அந்த நேரத்தில் உங்களால் எவ்வளோ முடியுதோ, குறைஞ்சது ₹1 தான் முடியும்னா பரவாயில்ல, ₹1, ₹10, ₹100, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் ஒரு சிறிய பாக்ஸில் போட்டு குலதெய்வத்துக்காக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது நீங்கள் சேமித்து வச்சக்கூடிய அந்த காசை குலதெய்வ கோவிலில் உண்டியலில் போட்டு வந்துடுங்க. அது இன்னும் விசேஷம். இப்படி எக்கச்சக்கமான மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு அமாவாசையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் வைக்கணும். இந்த 2 பொருட்களும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைக்கு உகந்த அந்த சந்திர பகவானுக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய அந்த கிழமைக்கான சூரிய பகவானுக்கும் உகந்த பொருட்கள் தான். அதில் முதல் முக்கியமான பொருள் பச்சரிசி. அமாவாசை அப்படின்னாலே சந்திர பகவான் வழிபாடு தான். ஒரு பக்கம் பித்ருக்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இருக்கட்டும், சந்திர பகவான் வழிபாடை நம்ம அமாவாசை தினங்கள்லையும் பௌர்ணமி தினங்கள்லையும் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா சந்திர பகவான் மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், சண்டை சச்சரவு, குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியவர் இந்த ஒரு மனோகாரகன் சந்திர பகவான். அவருக்கு உகந்த தானியம் நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசி. வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, கருத்து வேறுபாடு ஏற்படுது, பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்றாங்க, இல்லை பிள்ளைகள் பேச்ச பெற்றோர்கள் கேட்க மாட்றாங்க, இது மாதிரி எந்த விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் சந்திர பகவானை அமாவாசை அப்புறம் பௌர்ணமி தினங்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக அதோட தாக்கம் குறைந்து இயல்பு நிலைக்கு வாழ்க்கை மாறும். அதனால ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய அமாவாசை சூரிய பகவானுக்கு உகந்த கிழமை அப்படிங்கிறதால சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு தானியம் கோதுமை. கோதுமை மாவாவோ இல்லை உடைத்த சம்பாரவை கோதுமையாவோ பயன்படுத்தக்கூடாது.
முழு கோதுமை தானியமா. இப்ப கடைகள்ல முழு கோதுமை எளிதா கிடைக்குது. குறைந்தது ஒரு 50 கிராம், 100 கிராம்னு எவ்வளோ வாங்க முடியுமோ, புதுசா வாங்கணும் இல்ல. வீட்ல இருக்கிறவங்க அத பயன்படுத்திக்கலாம். இல்லாதவங்க குறைஞ்சது எவ்வளோ வாங்க முடியுமோ அத வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்த வீட்டோட பூஜை அறையில ஞாயிற்றுக்கிழமை மாலை 6, 7 மணிக்கு மேல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, ஓய்வு நேரத்தில பண்ணாலே போதும். ஏதாவது 2 இலை எடுத்துக்கோங்க. ஒண்ணு செம்பருத்தி இலை எடுத்தீங்கன்னா, அதுல 2. அப்படி இல்லன்னா, வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில 2 இலை. அந்த இலைய நல்லா கழுவி சுத்தப்படுத்தி, அத அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில முதல்ல வைக்கணும். அதுல ஒரு இலை மீது கொஞ்சமா பச்சரிசியையும், இன்னொரு இலை மீது கொஞ்சமா கோதுமையையும் வைக்கணும். வச்சுட்டு முதல்ல அமாவாசைக்குரிய உங்க பித்ருக்கள மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா குலதெய்வத்தையும் நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, கடைசியா சந்திர பகவானையும், சூரிய பகவானையும் வணங்கணும். சந்திர பகவான வணங்கும்போது சண்டை சச்சரவு, குழப்பங்கள்லாம் தீரும்னு சொன்னோம். சூரிய பகவான வணங்கும்போது ராஜ யோகம் ஏற்படுமாம். கிரகங்கள்லயே ராஜ கிரகம்னு அழைக்கப்படக்கூடியவர் சூரிய பகவான். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவரு. இவர வணங்குனோம்னா, அரசாங்க பதவி, அரசியல் பதவி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து, இது எல்லாத்தையும் நம்ம ஜாதகத்துல கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதே மாதிரி சூரிய பகவான் பிதுர்காரகன். தந்தை வழி உறவுல ஏதாவது சிக்கல்கள் இருந்தா அதெல்லாம் தீரும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தா அதெல்லாம் குறையும். இன்னொரு விஷயம், உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் தான். ரொம்ப நாட்களா வீட்ல மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கு. மாதம் மாதம் வாங்கக்கூடிய சம்பளம் எங்க போகுதுன்னே தெரியல. தேவையில்லாம மருத்துவ செலவு அடிக்கடி வருதுங்கிறவங்க சூரிய பகவான ஞாயிற்றுக்கிழமையில வணங்கலாம். அதனால தான் ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமையை வச்சிருக்கிறோம். இந்த 2 பொருட்களையும் பூஜை அறையில வச்சுட்டு, சூரிய பகவானையும், சந்திர பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, ஞாயிற்றுக்கிழமை இரவு அமாவாசை அன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி, அந்த 2 பொருட்களையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, உங்க வீட்டோட நிலைவாசல்ல தினமும் விளக்கேத்துவீங்கல்ல, அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க தூங்க போயிரலாம். மறுநாள் காலை தூங்கி எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோதுமையையும், அந்த பச்சரிசியையும் குறைஞ்சது ஒரு 10லருந்து அதிகபட்சம் ஒரு 50 எறும்புகளாவது சாப்பிட்டுருக்கும். அமாவாசை தினத்துல வாயில்லா ஜீவன்களுக்கு பசி அளிக்கிறது, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது பெரிய புண்ணியம். அதனால தான் பசுமாட்டுக்கு, காகத்துக்குலாம் உணவு குடுக்குறோம். ஆனா, அமாவாசை தினத்துல இரவு முழுக்க இந்த பொருட்கள் நிலைவாசல்ல வைத்து, குறைஞ்சது 50லருந்து 100 எறும்புகள், எறும்புகள் சாப்பிட்டாலும், அந்த ஒரு ஜீவராசியும் ஒரு தானத்துக்கு சமம். அப்பன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஜீவராசிகளுக்கு உங்க கையால, ஏன்னா அமாவாசை உங்களுக்கு திங்கட்கிழமை காலைல 9:30 வரைக்கும் இருக்கு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டே தயார் செஞ்சு வச்சுட்டீங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 50லருந்து 100 எறும்புகள் சாப்பிட்டா கூட, அவ்வளவு ஜீவராசிகளுக்கும் அமாவாசை தினங்கள்ல உங்க கையால பசியாத்துன அன்னதானம் செய்த பலன் தேடி வருமாம். அதுல ஏதாவது ஒரு ஜீவராசி மூலியமா, ஒரு எறும்பு மூலியமா கூட உங்க பித்ருக்கள் வரலாம். இது பெரிய புண்ணியம். உங்க வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். மறுநாள் திங்கட்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நிலைவாசல்ல எறும்புகள் சாப்பிட்டது போக மீதி இருந்துச்சுன்னா, அத அப்படியே எடுத்து நீங்க சுத்தப்படுத்தி, பக்கத்துல ஏதாவது எறும்பு புற்று இருந்துச்சுன்னா, அந்த எறும்பு புற்றுல தூவி விட்டுருங்க. அத நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு இத முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் வளமான நாட்களா மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.